வணக்கம் அன்பு மக்களே. தம்பி இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி இருக்கு, தனியா ரேஷன் கார்டு வாங்கணும், அதுக்கு எங்க போகணும் அப்படின்னு கேக்குறவரா நீங்க? இல்லனா கூட்டு குடும்பத்தில இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம், எங்களுக்குன்னு ஒரு தனி கார்டு வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த காணொளி உங்களுக்கு தானா. யார்கிட்டயும் போய் காசு கொடுத்து ஏமாறாம நீங்களே உங்க வீட்டுல இருந்தே எப்படி பொது குடும்ப அட்டை வாங்குறதுன்னு விலாவாரியா பார்ப்போம் வாங்க. முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், இப்போ பொங்கலுக்கு அரசாங்கம் 3000 பணம் கொடுக்கறாங்க இல்லையா? இப்போ நீங்க புதுசா விண்ணப்பிச்சா இந்த முறை அந்த பணம் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா கார்டு உங்க கைக்கு வர்றதுக்குள்ள பொங்கல் பண்டிகை முடிஞ்சிடும். ஆனா கவலைப்படாதீங்க, இப்போவே வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த முறை வர்ற எல்லா அரசாங்க உதவிகளையும் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம அரிசி பருப்புன்னு மாசம் வாங்குற பொருளுக்கும் இது ரொம்ப அவசியம் தானே. எப்படி விண்ணப்பிக்கணும்? செய்முறை: இணையதளம் போங்க. முதல்ல நம்ம தமிழக அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ உணவுப் பொருள் வழங்கல் இணையதளத்துக்கு DNPDS போங்க. சரியான இடத்தை தேர்வு செய்யுங்க. அந்த பக்கத்துல வலது பக்கம் பாத்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள்னு இருக்கும். அதுல புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கறதை சொடுக்குங்க. விவரங்களை நிரப்புங்க. இப்போ உங்க குடும்பத் தலைவரோட பேரு, அப்பா இல்லனா கணவர் பேரு, வீட்டு முகவரி, இது எல்லாத்தையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சரியா தட்டச்சு செய்யுங்க. உங்க மாவட்டம், வட்டம், ஊரு, அஞ்சல் குறியீடு, இது எல்லாத்தையும் அங்க இருக்கிற பட்டியல்ல இருந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களை சேர்க்குங்க. உங்க மனைவி, குழந்தைகள்னு யார் யார சேர்க்கணுமோ அவங்க பேரை ஒவ்வொன்னா உள்ளீடு செய்யுங்க. அவங்க ஆணா பெண்ணா, பிறந்த தேதி, அப்புறம் அவங்களோட அடையாள அட்டை, ஆதார் எண், இது எல்லாத்தையும் சரியா கொடுங்க. அட்டை வகைய தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு அரிசி வாங்குற அட்டை வேணுமா, இல்ல சர்க்கரை மட்டும் போதுமா, இல்லனா எதுவுமே வேண்டான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆவணங்களை ஏத்துங்க. குடும்பத் தலைவரோட ஒரு தெளிவான புகைப்படம், அப்புறம் நீங்க அந்த வீட்டுல தான் குடியிருக்கீங்கிறதுக்கான ஒரு சான்று. உதாரணத்துக்கு மின்சார கட்டண ரசீது, வங்கி புத்தகம், அடையாள அட்டை இல்லனா வாடகை ஒப்பந்த பத்திரம், இதோட நகலை பதிவேற்றம் செய்யுங்க. உங்க வீட்டுல எரிவாயு கேஸ் இணைப்பு இருந்தா அதோட விவரத்தையும் கொடுத்துருங்க. உறுதி செஞ்சு பதிவு செய்யுங்க. கடைசியா ஒரு பெட்டி இருக்கும், அதை டிக் செஞ்சுட்டு பதிவு செய் அப்படிங்கறத அழுத்திடுங்க. அவ்வளவுதாங்க, உங்க வேலை முடிஞ்சது. உங்க அலைபேசிக்கு ஒரு ஒப்புகை எண் வரும், அதை வச்சு உங்க விண்ணப்பம் எந்த நிலைமையில இருக்குன்னு நீங்களே பாத்துக்கலாம். அதிகாரிங்க வந்து உங்க வீட்டை சோதிச்சு பார்த்துட்டு எல்லாம் சரியா இருந்தா சில நாட்களிலேயே உங்க புது குடும்ப அட்டை உங்க கைக்கு வந்துடும். என்ன மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? இனிமே யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காம நீங்களே முயற்சி பண்ணி பாருங்க. அரசாங்கத்தோட இது போன்ற பயனுள்ள திட்டங்கள் மற்றும் முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். சப்ஸ்கிரைப். அப்படியே புதுசா கல்யாணமான உங்க நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிருங்க. நன்றி, வணக்கம்.